ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் கோஃப்தா தொக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நான் ஒரு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். சைமல்டேனியஸாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போடுங்க. இந்த வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 8 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக டாஸ் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்சர் வரணும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போது ஒரு 3 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி கரைய வேகணும். க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. வாழைக்காயை வேக வச்சோம்ல, அந்த வாழைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த வாழைக்காய் கரையிற அளவுக்கு வேகணும். அமுத்துனிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். அகெயின் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த வேக வச்சு வச்சுருந்தோம் வாழைக்காய், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காயை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. பாதி இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த வதக்கின வெங்காயம் தக்காளி பாதி ஆட் பண்ணிக்கிறோம். மிச்ச பாதியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொதிக்கட்டும். இப்போ அந்த வாழைக்காய் கோஃப்தாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடாயில் இந்த கோஃப்தா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கோஃப்தா பால் மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கையில் ஈரம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாலை உருட்டினிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போது இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரியே நான் இன்னொரு செட்டை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிரேவி சைமல்டேனியஸாக நல்லா சுண்டி வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கோஃப்தா பாலில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இந்த எம்மியான வாழைக்காய் கோஃப்தா தொக்கு ரெடி. இந்த ரெசிபி நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஈக்குவல் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ஒயிட் ரைஸோடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.